such a beautiful thing. ராஜா சார் பண்ண இன்னொரு கனெக்ஷன் அது. அவன் எது பாடினாலும் அவனோட ஓன் வெர்ஷன் கிரியேட் பண்ணி பாடுறான் அவன். இந்த வாரம் திவினேஷ் பீப்பிள் சாய்ஸ் ரவுண்டில் இந்த பாடலை சிறப்பாக பாடி அனைவரையும் கண்கலங்க வைத்துவிட்டார். டாப் 5 3ஆம் இருக்கைக்கு மக்களின் பேராதரவை பெற்ற யோகஸ்ரீ தேர்வான நிலையில் இறுதிப் போட்டிக்குள் நுழைய இன்னும் 2 மட்டுமே வாய்ப்புள்ளது. என்னுடைய கணிப்புப்படி 4ஆம் இருக்கை திவினேஷுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஒருவேளை அந்த இருக்கைக்கு ஷாட்ராக் போன்ற யாரேனும் தேர்வு செய்யப்பட்டால் 5வது இருக்கைக்கு திவினேஷ் மக்களால் தேர்வு செய்யப்படுவார். அல்லது 4ஆம் இருக்கை திவினேஷுக்கும் 5ஆம் இருக்கை புவனேஷுக்கும் கிடைக்கலாம். இவ்வளவு சிறிய வயதில் பழைய பாடல்களை, அதுவும் கருத்தாழமிக்க பாடல்களை தேர்வு செய்து சிறப்பாக பாடி மக்களின் மிகப்பெரிய அன்பிற்கு பாத்திரமான திவினேஷ் இல்லாமல் இறுதி போட்டி இல்லை. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நீனை உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி பச்சை மலை பக்கத்துல சொன்னாங்க. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. அலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி. அலையோரும் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா? அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா